ஹலோ எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு மினி விலாக் தாங்க பார்க்க போகிறோம். ஊருக்கு வந்து டே 4 மார்னிங் டிஃபன் மடக்கு பொரியும் மசால் வடையும் தாங்க அம்மா சுட்டுருந்தாங்க. மசால் வடைக்கு தொட்டுக்க தேங்காய் சட்னி, இது 2 சாப்பிட்டாலே எங்களுக்கு வயிறு நிறைஞ்சிரும். வேணுன்றவங்களுக்கு தோசை கூட ஊற்றி கொடுத்துட்டு இருந்தாங்க. இது ஸ்வீட் மடக்கு பொரி தாங்க. உள்ளக்கு தேங்காய் பூ சக்கரெல்லாம் வச்சு ஸ்டஃப் பண்ணியிருப்பாங்க. டேஸ்ட் நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட்டு லஞ்சுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லஞ்சுக்கு பிரியாணி தாங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. ஒரு சைடு பிரியாணிக்கான மசாலா ரெடி ஆகிட்டுருக்கு, இன்னொரு சைடில் மட்டன் குக்கரில் வெந்துட்டுருக்கு. இதுக்கிடையில் லெமன் டீ போட்டு எல்லோரும் குடித்தாங்க, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ல அதுக்காக. அம்மாவோட சமையல் தாங்க. நானும் தங்கச்சியும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தோம் அம்மாவுக்கு. எங்கள் அம்மாவோட சமையல் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. என்ன தான் மாமியார் வீட்டில் போய் டேஸ்ட்டாக சாப்பிட்டாலும், ஏன் நமக்கே நல்லா சமைக்க தெரிஞ்சு டேஸ்ட்டாக சமைச்சு சாப்பிட்டாலும் என்றைக்குமே அம்மாவோட சமையலுக்கு ஈடே இல்லைங்க. அதை அடிச்சுக்கவே முடியாதுங்க. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் அவங்க அம்மாவோட சமையல் ஸ்பெஷல் தான். நீங்கள் யார் யாரெல்லாம் அவங்க அம்மாவோட சமையலை மிஸ் பண்ணுறீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சைடில் மட்டன் சுக்காவும் ரெடி ஆகிட்டே இருந்துச்சு. இப்போ பிரியாணி மேலே பண்டான் லீஃபை தூவி தம் போட்டுடலாம். இந்த லீஃப் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ராம்நாத் போகும்போது நம்ம பறிச்சிட்டு வந்தோம்ல, அதுதான் அது. சிக்கன் 65 பொரிக்கும் போது எண்ணெயில் ஒரு துண்டு பட்டையை ஆட் பண்ணிவிட்டு பொரிச்சிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். மலேசியாலலாம் அப்படி தான் பொரிப்பாங்களாம். எங்கள் அப்பா சொல்லுவாங்க, நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா உதிரியாக வந்திருக்குங்க. வாசம் கூட செம்மையாக இருக்குது. அந்த பண்டான் லீஃபோட ஸ்மெல் நல்லாவே இதில் தெரியுது. கிட்டத்தட்ட அதோட ஸ்மெல் எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, பாஸ்மதி ரைஸோட ஸ்மெல்லே இன்னும் ஹெவியாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி தாங்க ஃபீல் ஆகுது. நல்லாவே இருக்குது. 65யும் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் என்ன, சாப்பிட வேண்டியதான். பிரியாணி, சுக்கா, ரைத்தா, சிக்கன் 65 எல்லாத்தையும் ஒரு பிடி பிடிச்சாச்சுங்க. டெசர்ட்டுக்கு ஸ்வீட் இருந்துச்சு, அதை வச்சு சாப்பிட்டு மதிய வேலையை முடிச்சாச்சு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்க்கு லெமன் டீயும் கிவி ஃப்ரூட்டும் தாங்க சாப்பிட்டோம். ஆக்சுவலாக இன்றைக்கே நாங்கள் ஊருக்கு கிளம்ப வேண்டியதுங்க. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ ஆகிடுச்சா, அதனால் டிக்கெட்டை மாற்றி போட்டிருக்கோம். நைட்டுக்கு சிக்கன் சாண்ட்விச் தாங்க தங்கச்சி ரெடி பண்ணா. ஒன்றும் இல்லைங்க, சிக்கன் 65 நிறையா இருந்துச்சா, அதை பிச்சு போட்டு அதில் மயனஸ்லாம் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவருக்கு என்னென்னமோ ஆட் பண்ணி அதை ப்ரெட்டில் ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்டுட்டு நைட் டின்னரை முடிச்சாச்சு. சும்மா சொல்லக்கூடாதுங்க, டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. அவ்வளோதாங்க. நீங்களும் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.